Hi friends, welcome to my channel SIVI'N'SUVAI. நமது வீடியோவில் வெயிட் லாஸ் செய்யக்கூடிய சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்துக்கள் நிறைந்த வெயிட் லாஸ் செய்யக்கூடிய ஆம்லெட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆம்லெட் தேவையோ அந்த அளவுக்கு ஓட்ஸை கூட்டியே குறைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதனுடன் சேர்க்க வேண்டிய பொருட்களையும் கூட்டியோ குறைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்ச ஓட்ஸை சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பவுடரை அரைங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சு மூடியை திறந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஓட்ஸை ஒரு அகலமான பெரிய பவுலில் சேர்த்துக்குங்க. வச்சு ஆற வச்ச பால் 150 ml அளவு ஓட்ஸ் பவுடரில் சேர்த்துக்குங்க. ஒரு கரண்டி அல்லது ஒரு விஸ்க் வச்சு நல்லா 2 நிமிஷம் கலந்து விடுங்க. கலந்து விடும்போது சிறிது கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. ஓட்ஸ் கலக்கும்போது தேவைப்பட்டால் பால் அல்லது தண்ணீர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு ஓட்ஸ் பால் அல்லது தண்ணீர் சேர்த்து கலந்து விடும்போது ஊறி கெட்டியாகி வந்துடும். இந்த அளவுக்கு ஓட்ஸை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் சரியான அளவு. வச்சு 10 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஓட்ஸ் நல்லா கெட்டியாக ஊறி வந்திருக்குது. இந்த அளவுக்கு தான் ஊறி வரணும். ஒரு கரண்டி வச்சு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. குடமிளகாயை 2ஆக கட் பண்ணி அதில் உள்ள விதைகளை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா கொரப்பாக பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்குங்க. கேரட் துருவியில் வெங்காயத்தையும் குடமிளகாயும் துருவி கூட எடுத்துக்கலாம். அரைச்சி முடிச்சாச்சு. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆம்லெட்டுக்கு 4 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஆம்லெட் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முட்டையை கூட்டி குறைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா முட்டைகளையும் ஒன்றொன்றாக உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அல்லது கரண்டி வச்சு 2 நிமிஷம் முட்டைகள் நல்லா உடைந்து வரும் வரை நல்லா கலந்து விடுங்க. அளவுக்கு முட்டையில் உள்ள மஞ்சள் கரு நல்லா உடைந்து கலந்து வரணும். டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. ஃப்ளேக்ஸ் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த பொருட்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலந்து விடணும். நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து விட்டுடலாம். கலந்து வச்ச ஓட்ஸ் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. மீண்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. ஓட்ஸ் இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். வச்ச குடமிளகாய் கலவையை சேர்த்துக்குங்க. மிளகாயில் தண்ணி இருந்தால் பிழிஞ்சி எடுத்து விட்டுருங்க. பெரிய தக்காளியை அதனுடைய விதைகளையெல்லாம் நீக்கிட்டு தோல் பகுதியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் அல்லது ஒரு பழுப்பு மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்குங்க. பெரிய கேரட்டை தோல் சீவி துருவி சேர்த்துக்குங்க. சேர்த்த பொருட்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வருமாறு ஒரு கரண்டி வச்சு நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொருட்கள்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ 2 நிமிஷம் ஊற விடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு காய்கறிகளுடன் நல்லா ஊறி வந்துருச்சு. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. நீர் எதுவும் சேர்த்துறாதீங்க. மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். கலந்து எடுத்து வச்ச முட்டைக்கலவை முழுவதையும் சேர்த்துக்குங்க. முட்டைக்கலவை முழுவதையும் சேர்த்த பிறகு நல்லா 2 நிமிஷம் கலந்து விடுங்க. சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு கெட்டியாக இட்லி மாவு பாத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பற்ற வைத்து ஒரு தோசைக்கல் வைத்து கொள்ளவும். தோசைக்கல் நன்கு சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா தோசைக்கல் முழுவதும் படும்படி தேய்ச்சி விடுங்க. எண்ணெய் நன்கு சூடான பிறகு கரைச்சி வச்ச முட்டைக்கலவையை ஊற்றிக்குங்க. கலவையை ஆம்லெட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாத பரவலாக ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி விடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்குங்க. மூடி வச்சு 3 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேக விடுங்க.
3 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை இப்போ திறந்து விட்டுக்குங்க. ஆம்லெட்டை மூடியை திறந்த பின் 1 நிமிஷம் நல்லா வேக விட்டு திருப்பி விடுங்க. ஆம்லெட் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் மீண்டும் இன்னொரு ஆம்லெட்டும் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடானவுடன் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. எண்ணெய் சூடான பிறகு 2 கரண்டி மாவு ஊற்றி பரவலாக மொத்தம் இல்லாமல் தேய்ச்சி விடுங்க. இந்த ஓட்ஸ் ஆம்லெட் அதிக மொத்தம் இல்லாமலும் அதிக மெலிதாக இல்லாமலும் பார்த்துக்குங்க. இப்போ மிதமான தீயில் வச்சுக்குங்க. மூடி வச்சு மிதமான தீயில் 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து விட்டுருங்க. மூடியை திறந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வேகும்போது தோசையின் ஓரங்களில் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேக விடுங்க. அப்புறம் ஓட்ஸ் ஆம்லெட் நல்லா வெந்து வந்துருச்சு. கரண்டி வச்சு மெதுவாக அழகாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க. இதுபோல் கிடைத்து வைத்த எல்லா முட்டைக்கலவையும் ஆம்லெட்டாக ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சத்துக்கள் நிறைந்த உடல் எடை குறையக்கூடிய ஓட்ஸ் ஆம்லெட் ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஓட்ஸ் ஆம்லெட் 2 to 3 பேர் சாப்பிட்லாம். ஓட்ஸ் ஆம்லெட் காய்கறிகள், முட்டை இவைகளெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்குது. இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஓட்ஸ் ஆம்லெட்டுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டால் டொமேட்டோ சாஸ் வச்சு பரிமாறிட்டு பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா? கூடவே டொமேட்டோ சாஸ் வச்சு பரிமாறிட்டு சாப்பிடும்போது சுவை ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சுவையான ஓட்ஸ் ஆம்லெட்டை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா?